சென்னை பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் மயிலாப்பூர் திமுக சட்டமன்ற உறுப்பினரை முற்றுகையிட்டு மீனவர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். லூப் சாலையில் மீன் விற்பனை கடைகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் சாந்தோம் சாலையை இருவழிச்சாலையாக மாற்ற கோரியும் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க அந்த வழியில் வந்த மயிலாப்பூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் வேலுவை மீனவர்கள் முற்றுகையிட்டு கண்டன கோஷங்களை எழுப்பியதுடன் அவருடன் விவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திமுக ஆட்சி மீது மக்களுக்கு இருக்கும் அதிருப்தியின் வெளிப்பாடு எனவும் 2026 தேர்தலில் வாக்கு கேட்டு திமுகவினர் செல்லும் போது இதேபோல் தமிழ்நாடு முழுவதும் முற்றுகை நடக்கும் என மக்கள் விமர்சிக்கின்றனர். தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அடுத்த 6 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேலும் தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் வெப்பநிலை சற்று உயரக்கூடும் எனவும் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் திங்கட்கிழமை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.